சுவாரஸ்யமா ஆரம்பிச்சு, சோகத்துல முடிஞ்சு, இன்னைக்கு கடவுளா நிக்கிறாங்களே நல்லதங்காள். அவங்களோட கதைய தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லதங்காள் கதை. விருதுநகர் மாவட்டத்துல வத்திராயிருப்பு பக்கத்துல அர்ச்சனாபுரம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எங்க பார்த்தாலும் மா, வாழை, தென்னை, தேக்கு மரங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். பச்சை பசுமையா அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த ஊரை பார்க்கறதுக்கே. அப்படிப்பட்ட அந்த அர்ச்சனாபுரத்தை தலைமையிடமா கொண்டு ராமலிங்க மகாராஜான்னு ஒரு ராஜா. அந்த ராஜா இந்திராணியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேத்துக்கும் திருமணமானதும் குழந்தைங்க பிறக்கல. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம்தான் குழந்தைங்க பிறந்தாங்க. முதல்ல பிறந்த குழந்தை ஆண் குழந்தை, 2வதா பிறந்த குழந்தை பெண் குழந்தை. மகனோட பேரு நல்ல தம்பி, மகளோட பேரு நல்லதங்காள். இவங்க 2 பேருமே ரொம்ப செல்வ செழிப்பாக தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே சில வருஷங்கள் ஓடிடுச்சு. அவங்களோட அப்பா ராமலிங்க மகாராஜாவுக்கு வயசாயிடுச்சு. உடல்நிலையும் சரியில்லாமல் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு தோணுறது என்னன்னா, நமக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளோட பையன்தான் ஆட்சி செய்யணும், அவனுக்கு முடிசூட்டிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதனால் நம்மளோட பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு, குந்தல தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிற கோமகனின் மகள் மூலி அலங்காரியை அவங்களோட பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. நல்லபடியாக சீரும் சிறப்புமா அவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. நல்ல தம்பிக்கும் மூலி அலங்காரிக்கும் திருமணமாகி 10வது நாளே இந்திராணி இறந்துடுறாங்க. இந்த சோகம் ராமலிங்க மகாராஜாவுக்கு ரொம்பவே வருத்தத்தை தருது. நம்மளோட பெண் குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட மனைவி இறந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற வருத்தத்திலேயே அவங்களும் இறந்துட்டாங்க. இந்திராணியும் ராமலிங்க மகாராஜாவும் இறந்ததுக்கப்புறம் நல்ல தம்பி அவங்களோட தங்கையை ரொம்ப பாசமாக கவனிச்சுக்கிறாங்க. நமக்கு அம்மா அப்பா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட நம்மளோட தங்கை நல்லதங்காளுக்கு வரவே கூடாதுங்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. இப்போ நல்லதங்காளுக்கு திருமண வயசும் வந்துருச்சு. இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் நாம் நம்ம வீட்டிலையே வச்சிருக்கிறது? நல்லதங்காளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலான்ட்டு நிறையா வரன்கள் பார்க்குறாங்க. அதில் ஒரு நல்ல வரனாக பார்த்து மானாமதுரையில் உள்ள காசிராஜனுக்கு தன்னோட தங்கை நல்லதங்காளை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. சித்திரை திங்கள் புதன்கிழமையில் சீரும் சிறப்புமா பிரம்மாண்டமா அர்ச்சனாபுரத்தில் நல்லதங்காளோட திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கல்யாண சீராக நல்ல தம்பி நல்லதங்காளுக்கு தங்கம் வெள்ளியில் பூஜை பொருட்கள், அதுக்கப்புறம் வெள்ளாடு, பசுக்கள், தங்கத்தால் ஆன முக்காலி போன்ற பொருள், அதுபோக 9 பணிப்பெண்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. தன்னோட தங்கச்சியை பிரிய முடியாமல் ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த நல்ல தம்பி. அந்த பக்கம் மானாமதுரையில் உள்ள மக்கள் எல்லாருமே ஆரவாரமாக இந்த காசிராஜனையும் நல்லதங்காலையும் வரவேற்கிறதுக்கு நிறையா ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. தடபுடலாக வரவேற்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் இல்லற வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 8 வருஷங்களில் 7 குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க. அதில் 4 ஆண் குழந்தைங்க, 3 பெண் குழந்தைங்க. அவ்வளோவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்த இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அந்த ஊரில் பெரும் தண்ணீர் பஞ்சம். ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போக ஆரம்பிச்சிடுச்சுங்க. நிலமெல்லாம் வறண்டு போயிடுச்சு. இந்த காசிராஜன் அவங்களோட பொன் பொருட்கள் எல்லாத்தையுமே தன்னோட மக்களுக்காக கொடுக்குறாங்க. அதுலேயும் அவங்களால மீண்டு வரவே முடியல. தானிய கிணறுலையுமே தானியங்கள் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. எப்போவுமே இந்த காசிராஜன் அந்த நாட்டு மக்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஊரில் இவ்வளோ பெரிய வறட்சியா, மக்கள் எல்லாரையும் அண்டை நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அரசவையில் உள்ள மந்திரிகளையுமே அண்டை நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட குழந்தைங்க மனைவிக்கும் சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வறுமைனா வறுமை, அப்படி ஒரு வறுமை. சரி, நம்மளோட அண்ணனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பசியை நாம் போக்கிக்கலாம், இந்த பஞ்சத்திலேருந்து நாம் மீண்டுடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளோட கணவன்கிட்ட எப்படி சொல்கிறது? அவங்க இதுக்கு மறுப்பு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதனால் நாம் அவங்களையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிடலாம். அப்போனா நம்ம யாருக்குமே பசி பஞ்சம் இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு அவங்களோட கணவன் காசிராஜன் கிட்ட போய் சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த காசிராஜன், நான் எப்படி வர முடியும்? நான் இந்த நாட்டோட மன்னனாச்சே,
எல்லா விஷயங்களையும் நான் தான் சமாளிக்கணும், சரி செய்யணும். நீயும் நம்மளோட குழந்தைங்க வேணும்னா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நல்லதங்காள் அவங்களோட 7 குழந்தைங்களையும் காடு, மேடு எல்லாத்தையும் தாண்டி அப்படியே காட்டு வழியில போயிட்டுருக்குறாங்க. நடக்கவே முடியல. வழியும் தெரியல. ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து இளைப்பாறிட்டு இருக்கிறாங்க. பசி கொடுமையில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பசிக்குதே என்ன பண்ணுறது? குழந்தைங்கள் எல்லாமே அதுக்கு மேலே கதறாங்க. அவ்வளவு அழகா இருந்த நல்லதங்காள் இப்போ வறுமையினால உடலெல்லாம் மெலிஞ்சி ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு வேடர் படை பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எதுக்காக இப்படி அழுவுறீங்க, என்ன பிரச்சனை ஏது எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே வேடர் குல தலைவர் அழ தொடங்கிட்டாங்க. ஏன்னா அந்த வேடர் குல தலைவர் யாருன்னா நல்லதங்காலோட அண்ணன் நல்ல தம்பி தான். அதுக்கப்புறம் நல்லதங்கால் தன்னோட அண்ணன் நல்ல தம்பி கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட நல்ல தம்பி, சரி நீ நம்மளோட அரண்மனைக்கு போ. ஊருக்குள்ளே ஒரு புலி சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த புலியை வேட்டையாடுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் வேலை முடியறதுக்கு 2 நாட்கள் ஆகும். நீ நம்மளோட அரண்மனைக்கு போ. அண்ணி உனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோனையும் நல்லதங்காலும் சரி அண்ணா நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க. நல்ல தம்பி தன்னோட பரிவாரங்களை அழைச்சி தன்னோட தங்கையவும் தங்கை குழந்தைங்களையும் தன்னோட அரண்மனைக்கு அழைத்துட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அரண்மனையில் மூலி அலங்காரி எல்லா வசதிகளோடவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த மூலி அலங்காரிக்கு செந்திலபதின்னு ஒரு தம்பி. அவன் என்ன பண்ணுறான்னா இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்லதங்காலும் அவங்களோட 7 குழந்தைங்களும் இங்கே தான் வந்துட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு விஷயத்த சொன்னோன்னையும் மூலி அலங்காரிக்கு கோபம் தாங்க முடியலை. இவ்வளோ சீர் செஞ்சும் அவளுக்கு பத்தாதா? இதுக்கப்புறமும் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகலான்னு பார்க்குறாளா? அது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு பணிப்பெண்கள் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வகை வகையாக அறுசுவையில் செஞ்சு வச்ச உணவுகள் எல்லாத்தையுமே பாதாள அறையில் போய் மறைச்சி வச்சிடுறாங்க. இவங்களும் உடல்நிலை சரியில்லாத மாதிரி ஒரு ஓரமாக போய் படுத்துக்கிட்டாங்க. அரண்மனை வாயில் கதவையும் மூடிட்டாங்க. இந்த நல்லதங்காலும் அவங்களோட 7 குழந்தைங்களும் வந்து கதவை தட்டுறாங்க. அண்ணி கதவை திறங்க, நானும் குழந்தைங்களும் வந்திருக்கிறோம். குழந்தைங்க பசியில் வாடிட்டுருக்காங்க, பசி மயக்கத்தில் இருக்கிறாங்க, கதவை திறங்க கதவை திறங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கதவை திறக்கவே இல்லை. கடவுளே ஈஸ்வரா, இந்த கதவை நீங்கள் தான் திறக்க வைக்கணும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டுறாங்க. உடனே அந்த கதவு தானாகவே திறந்துருது. அதுக்கப்புறம் நல்லதங்காலும் அவங்களோட 7 குழந்தைங்களும் மூலி அலங்காரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அண்ணி நானும் குழந்தைங்களும் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம். பசி வறுமையை மட்டும் போக்குனா போதும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப பசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட மூலி அலங்காரி, எனக்கே உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட அரண்மனையிலேருந்து காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிற உன்னோட அண்ணனும் நம்மளோட படையும் நல்லபடியாக திரும்பி வர்றதுக்காக எல்லாருமே விரதத்தில் இருக்கிறோம். அதனால் சமையல் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறாங்க. சரி அண்ணி இருக்கட்டும், நானும் விரதத்திலே இருக்கிறேன். ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தா போதும். கொஞ்சம் அரிசி இருந்தால் மட்டும் தாங்க, நானே குழந்தைங்களுக்கு சாப்பாடை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அட நல்லதங்கால், அங்கே மட்டும் பஞ்சம் கிடையாது, இங்கேயும் பஞ்சம்தான். கொஞ்சமாக கேழ்வரகு இருக்குது, அதை வேணும்னா எடுத்துக்கோ, அதை வச்சு சமைச்சு கொடு அப்படிங்கிறாங்க. அதையும் அவங்களோட ஒரு பணிப்பெண் கிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி கேழ்வரகு எடுத்து கொடு அப்படின்ட்டு. அவங்களும் கேழ்வரகை எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பணிப்பெண் கிட்ட, இவளுக்கு நீ பச்சை மட்டையவும் ஓட்டை பானையவும் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பணிப்பெண் பச்சை மட்டையவும் ஓட்டை பானையவும் கொடுக்குறாங்க. எப்படியோ ரொம்ப சங்கடப்பட்டு கேழ்வரகெல்லாம் இடித்து கஞ்சி செய்கிறதுக்காக ஏதோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நெருப்பு பற்றவே மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டாங்க. தாயே அன்னபூரணி தாயே, நான் பத்தினியாக இருந்தால் அடுப்பு பற்றிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அடுப்பு பற்றிக்கிச்சு. அந்த பணிப்பெண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. ரொம்ப பயந்து போயிட்டாங்க. உடனே வேக வேகமாக போய் மூலி அலங்காரிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த மூலி அலங்காரிக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு. வேக வேகமாக நல்லதங்கால் இருக்கிற இடத்துக்கு வந்து, உனக்கு இவ்வளவு சீர் கொடுத்தும் பத்தாம
இந்த அரண்மனையவே கொளுத்திடலான்னு பார்க்குறியா? என்ன எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஓட்டப்பானையில் தயாராகிக்கிட்டு இருக்கிற கேழ்வரகு கஞ்சியை காலால் உதைக்கிறாங்க. பானை கீழே விழுந்துருச்சு. கஞ்சி அப்படியே ஒழுகுது. பாவம் பசியில் இருக்கிற குழந்தைங்க கீழே ஒழுகுற அந்த கஞ்சை அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க. அதை பார்த்து அந்த நல்லதங்காளுக்கு வருத்தம் தாங்க முடியல. அவமானமாக இருக்குது. இந்த அவமானத்துலேயும் நாம் இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு அரண்மனையிலேருந்து வெளியில் கிளம்பிட்டாங்க. அப்போது அங்கே 3 பேர் ஆடு மேய்ச்சிட்ருக்குறாங்க. அவங்கள பார்த்து இங்கே கிணறு எங்கே இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிறவங்க, ரொம்ப தூரத்தில் கருப்பு ராயன் அப்படிங்கிற ஒரு கோவில் ஒன்று வரும். அந்த கோவிலை தாண்டி போனாலே ஒரு கிணறு வரும் அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு அந்த நல்லதங்காள் அவங்களோட 7 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு நடக்க முடியாமல் பசி மயக்கத்தில் ரொம்பவே பலவீனமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. பாவம் அவங்க எல்லாரும் ஒரு வழியாக அந்த கிணத்து பக்கத்துலேயும் வந்துட்டாங்க. அந்த 7 குழந்தைங்களும் நல்லா உறங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட குழந்தைங்க பக்கத்துலேயே கிணத்தோரம் உட்காந்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு அப்போ என்ன தோணுதுன்னா, நம்மளோட கணவன் சொன்னப்போ நாம் கேட்காம அழையா விருந்தாளியாக வந்தது மிகப்பெரிய தப்பு. அப்போவே நாம் சொல்கிறத கேட்டிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களா மடியறத பார்த்த நல்லதங்காள், குழந்தைங்க முழிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் கிணத்துக்குள்ளே குழந்தைங்கள போடுறதுக்கு மனசே வராது. இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு அவங்க எழுந்திருச்சு தன்னோட அண்ணனும் கணவனும் நம்மளை தேடி வந்தாங்கன்னா அவங்க நம்மளை கண்டுபிடிக்கணும்ல அப்படின்றதுக்காக அவங்களோட கழுத்தில் உள்ள தாலியை கழட்டி அந்த கிணத்தோட மேட்டில் வச்சுட்டு கிணத்தை 3 முறை சுற்றி வந்துட்டு ஒவ்வொரு குழந்தைய தூக்கி தூக்கி கிணத்துக்குள்ளே போடுறாங்க. அந்த சத்தத்திலேயே அவங்களோட மூத்த குழந்தை எழுந்திருச்சிட்டான். தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி செய்கிறான். தானாவது நம்மளோட வம்சத்தோட பேரை சொல்கிறதுக்காக இருப்பேன்லம்மா, என்னை விட்டுடுங்கம்மா, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு அழுகுறான். அதையெல்லாம் அழுதுகிட்டே கேட்ட அந்த நல்லதங்காள் அவங்களோட குழந்தைய தூக்கி கிணத்துல போட்டுட்டு அவங்களும் கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. மறுபக்கம் வேட்டைக்கு போன நல்ல தம்பி நல்லபடியாக வேட்டையை முடிச்சுட்டு அவங்களோட அரண்மனைக்கு வராங்க. தன்னோட தங்கையும் தங்கை குழந்தைங்களும் எங்கே இருக்கிறாங்கன்னு அரண்மனை முழுக்க தேடி தேடி பார்த்துட்டாங்க. ஆனால் நல்லதங்காலையும் அவங்களோட 7 குழந்தைங்களையும் காணவே காணோம். அவங்களோட மனைவி கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போது அந்த மூலி அலங்காரி, எனக்கு அந்த சமயத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அப்படி இருந்தும் எல்லா வகை உணவுகளையும் செய்கிறதுக்கு ஏற்பாடும் செஞ்சேன். ஆனால் அவங்க என்னோட அண்ணன் வந்து தான் பரிமாறணும், இல்லைனா நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு கோபிச்சுக்கிட்டு இந்த அரண்மனையை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. அதை எல்லாத்தையும் கேட்ட நல்ல தம்பிக்கு இது எதுவுமே சரியா படலை. அதனால் அந்த அரண்மனையில் உள்ள பணிப்பெண்கள் கிட்ட விஷயத்த கேட்குறாங்க. அவங்களும் உண்மையான விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உடனே நல்ல தம்பி அவங்களோட தங்கை நல்லதங்காலை தேடி அந்த அரண்மனையை விட்டு கிளம்பிட்டாங்க. காட்டு வழியில் போயிட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் நல்லதங்கால் அவங்களோட அண்ணனோட அரண்மனைக்கு வந்த சில நாட்கள்லையே மானாமதுரையில் நல்லா மழை பெஞ்சி விவசாயமெல்லாம் செழிப்பாக இருக்குது. நாட்டில் உள்ள பஞ்சமெல்லாம் நீங்கிடுச்சு. அதனால் காசிராஜன் தன்னோட மனைவி குழந்தைங்கள தன்னோட நாட்டுக்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நல்ல தம்பியோட அரண்மனைக்கு வராங்க. வந்துட்டுருக்கும் பொழுது அவங்களும் அதே காட்டு வழிக்கு வந்துட்டாங்க. அப்போது காசிராஜனும் நல்ல தம்பியும் சந்திக்கிறாங்க. காசிராஜன் கிட்ட நல்ல தம்பி நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது அவங்க 2 பேருமே ஆவாரம்பூ செடிகள் போடப்பட்ட வழியாகவே பின்தொடர்றாங்க. ஏன்னா அப்போ நல்லதங்கால் அவங்களும் அவங்களோட குழந்தைங்களும் இந்த வழியாக தான் நாங்கள் போகணும் அப்படின்றதுக்காக தடயத்துக்காகவே ஆவாரம்பூ செடிகளை சின்ன சின்னதாக அவங்க போன வழியெல்லாம் போட்டுகிட்டே வந்திருக்கிறாங்க. அந்த கிணத்து வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அதை பின்தொடர்ந்தே வந்ததில் ஒரு பாழடைஞ்சு போன கிணத்தை வந்து அடைஞ்சாங்க. பார்த்தா நல்லதங்காலும் அவங்களோட 7 குழந்தைங்களும் கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து மிதந்துட்டுருக்கிறத இவங்க 2 பேரும் பார்த்தோன்னையும் ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல தம்பி என்னென்ன ஈம சடங்கெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதே வருத்தத்தில் அந்த காசிராஜனும் இறந்து போயிட்டாங்க.
இந்த துயரத்தெல்லாம் தாங்க முடியாத நல்ல தம்பி கோபத்தில் மூலி அலங்காரியோட வம்சமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு கோபத்தில் அவங்களோட அரண்மனைக்கு வராங்க. துக்கம் நடந்த வீட்டில் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கிறது நல்லது. அதனால் உன்னோட தம்பி செந்திலபதி இருக்கான்ல, அவனுக்கு நாம் திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட அந்த மூலி அலங்காரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சரி, நீ உன்னோட உறவினர்கள் எல்லாரையும் வரவழை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு அவங்களும் அவங்களோட சுற்றத்துக்கெல்லாம் சொல்லிவிடுறாங்க. இந்த நல்ல தம்பி ஒரு சிற்பியை வரவழைச்சி பொய்யான ஒரு மண்டபத்தை செய்ய சொல்கிறாங்க. திருமணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. போலியான ஒரு திருமண மண்டபமும் தயாராகிடுச்சு. மூலி அலங்காரியோட உறவினர்கள் எல்லாரும் ஒரு மண்டபத்துலேயும் நல்ல தம்பியோட உறவினர்கள் எல்லாரும் இன்னொரு மண்டபத்துலேயும் இருக்கிறாங்க. இந்த நல்ல தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, மூலி அலங்காரியும் அவங்களோட சுற்றத்தாரும் இருக்கக்கூடிய போலியான மண்டபத்து வெளியே கதவை மூடிடுறாங்க. பல நாட்களாக அந்த கதவு மூடப்பட்டே இருக்குது. பசியினால் எல்லாரும் துடிதுடிச்சிட்ருக்குறாங்க. மாற்றி மாற்றி அடித்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மூலி அலங்காரி தான் அப்படின்ட்டு தெரிஞ்சு மூலி அலங்காரியை அடித்தே கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நல்ல தம்பி போலியாக செய்யப்பட்ட அந்த திருமண மண்டபத்தை இடிஞ்சு விழுற மாதிரி செய்கிறாங்க. எல்லாருமே இறந்துட்டாங்க. மூலி அலங்காரியோட வம்சமே இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் இந்த நல்ல தம்பியும் ஈட்டியில் மோதி அவரோட உயிரையும் மாய்த்துக்கிட்டாங்க. இவ்வளோ ஒத்துமையான அண்ணன் தங்கச்சியா அப்படின்ட்டு அந்த சிவபெருமானே இறந்து போன நல்ல தம்பி நல்லதங்காள் அவங்களோட 7 குழந்தைங்களையும் உயிர்ப்பித்தாங்களாம். ஆனால் நல்ல தம்பியும் நல்லதங்காலும் மனிதர்கள் மாய்ந்தவர்கள் தான். அவங்கள அவங்க உயிர்ப்பித்தாங்க அப்படிங்கிற வரலாறே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இறைவன்கிட்டயே சொன்னாங்களாம். அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்குதான். பச்சை பசேர்னு இருக்கிற வயலுக்கு நடுவில் தான் இப்போவும் அர்ச்சனாபுரத்துக்கு போனால் நல்லதங்காலுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. நல்லதம்பிக்குன்னு இன்னொரு கோவில் இருக்கான். நல்லதங்காலோட கருவறையில் நல்லதங்கால் ஒரு கம்பீரமான தோற்றத்தோடவும் அவங்களோட 7 குழந்தைங்களுக்கும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட இன்னொரு சன்னதியும் இருக்குதாம். அந்த கோவிலுக்கு போனாலே உறவுகள் எல்லாம் மேம்படுமா, பிரிந்திருக்கிற உறவுகள் எல்லாம் சேர்ந்துருவாங்களாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவிலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு சூப்பரான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.